குறட்டை விட்ட முல்லா. உலக புகழ்பெற்ற முல்லாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அவர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் விடுற குறட்டையில யாருமே தூங்க முடியாது. அந்த அளவுக்கு குறட்டை சத்தம் இருக்கும். முல்லாவோட குறட்டை சத்தம் பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கும். ஒவ்வொரு நாளும் பக்கத்து வீட்டில் இருக்கிற முல்லா மனைவியோட நண்பிகள்லாம், அந்த என்ன குறட்டை சத்தம், நேத்து கொஞ்சம் கூடுதலா கேட்டுச்சு, நேத்து நீ எப்படி தூங்குறன்னு கேட்டு கிண்டல் செய்வாங்க. ஒரு நாள் சந்தையில ரொம்ப நேரம் உழைச்சிட்டு வந்து படுத்த முல்லா அளவுக்கு அதிகமா குறட்ட விட்டாரு. இத பார்த்து பொறுமை இழந்த முல்லாவோட மனைவி முல்லாவை தட்டி எழுப்புனாங்க. தடால்னு முழிப்பு தட்டி எழுந்திருச்ச முல்லா, எதுக்கு என்ன எழுப்புனேன்னு கேட்டாரு. அதுக்கு முல்லாவோட மனைவி சொன்னாங்க, நீங்க விடுற குறட்ட சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட கேட்குது, அவங்க தினமும் என்ன கிண்டல் செய்றாங்கன்னு சொன்னாரு. திடுக்கிட்ட முல்லா, என்னது நான் குறட்ட விடுறேனான்னு கேட்டாரு. அதோட பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டை ஒட்டு கேக்குறாங்க, நீ அவங்க கூட சண்டை போடாம என்கிட்ட சண்டை போடுறன்னு சொல்லி மனைவி கிட்ட சண்டை போட்டாரு. தனக்கு குறட்ட விடுற பழக்கம் இருக்கிறத மறக்கணும்னு நினைச்சாரு முல்லா. முல்லா எப்படியாவது இந்த பிரச்சனைய சமாளிக்கணும்னு முடிவு செஞ்சாரு. நான் குறட்ட விட்டுருந்தேன்னா எனக்கு தானே முதல்ல சத்தம் கேட்கும், அப்படி இது வரைக்கும் எனக்கு சத்தமே கேட்கலையே, ஒருவேளை நீ குறட்ட விடுறன்னு நினைக்கிறேன், அதான் அது உனக்கே நல்லா சத்தமா கேக்குதுன்னு சொன்னாரு. நீங்க தூக்கத்துல விடுற குறட்ட உங்களுக்கு எப்படி தெரியும், இன்னைக்கு முழிச்சு உட்காந்து யாரு குறட்ட விடுறான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. விடிய விடிய முழிச்சு உட்கார்ந்து இருந்த முல்லா காலையில எழுந்திரிச்சதும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு. நான் விடிய விடிய தூங்காம இருந்து பார்த்துட்டேன், இந்த வீட்ல யாருமே குறட்ட விடலன்னு சொன்னாரு. உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, நீங்க தூங்கலல்ல, அதான் குறட்ட சத்தம் கேட்கலன்னு சொன்னாங்க. இது எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச முல்லா, ஒருவேளை நீ தூங்கும்போது குறட்ட சத்தம் கேட்கிற மாதிரி கனவு காண்ற போலன்னு சொன்னாரு. ஆமா, குறட்ட சத்தம் கனவுல வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வரைக்கும் எப்படி கேட்டிருக்கோன்னு சொல்லி முல்லாவை மடக்கிட்டாங்க அவரோட மனைவி. அடடா, இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்ச முல்லா சொன்னாரு, நானும் அதைத்தான் சொன்னேன், இனிமே கனவு கண்டா அமைதியா கனவு காணு, நீ சத்தமா கனவு காண்றதால தான் எல்லாருக்கும் கேக்குதுன்னு சொன்னாரு. இவரு கூட பேசுனா இப்படியே விதண்டவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாருன்னு பேச்சை நிப்பாட்டிட்டு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அவரோட மனைவி.